ஐயனார் துணை சிறையில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம மல்லிகா இருந்துட்டு நேராக நம்ம சேரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சேரன் இருந்துட்டு என்னாச்சத்தை இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கார்த்திகாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தப்பா. ஆனால் கார்த்திகா ரூமவே திறக்க மாட்டேங்கிறா. ரொம்பவே பயமாக இருக்குது. கூப்பிட்டாலேயும் பேசவும் மாட்டேங்கிறாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பதறி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நிலவன் சோழனும் வராங்க. என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கார்த்திகா ரூமை வந்து லாக் பண்ணிகிட்ருக்கா. அத்தை பேசினாங்களாம், ஆனால் கார்த்திகா பேசவே இல்லையா. அத்தை ரொம்பவே பயந்து போய் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே, வாங்க போகலாம், கார்த்திகாவுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நானும் எவ்வளோ நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காம்பா, ஆனால் கதவை திறக்கவே இல்லை. ஆனால் பேசாமல் நம்ம கதவை உடைக்கிறது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான முடிவு. உள்ள எக்கு தப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா, கார்த்திகா ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, அதனுடைய நிலைமை இப்போ சரியில்லைன்னு, தப்பாக நடந்திருந்தா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிட்டு கதவு ஒடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திகா மயக்கத்தில் இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லெட்டரை வேற எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே பயந்து போய் நேராக கார்த்திகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே நம்ம சோழன், மல்லிகா இப்படி எல்லாருமே போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.